வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 15 அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயக்கொந்தவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடம் இருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மீள உருவாக்குவதற்கான எத்தனிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் தேசியாவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தமிழிளைஞர் அமைப்பு, எக்ஸியூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு, தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பு, ஜமாதே மிலாதே இப்ராஹிம் அமைப்பு, விலையாத் அஸ்-செயலானி, டருலாதர் அத்தபவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் த பேர்ல்ஸ் என்பனவும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் 222 தனிநபர்களின் பெயர் விவரங்களும் அடங்குகின்றன. நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்த, பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன ஆகியோர் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர். நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றச் செயல்கள் மற்றும் பல்வேறு சம்பவங்களுக்கு எதிரான போராட்டத்தை சீர்குலைக்க முயற்சிப்பவர்கள் இருப்பதாகவும் அக்குழுவிற்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு உரையாற்றிய பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, நாட்டில் 58 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பின்பற்றுபவர்கள் சுமார் 1400 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்கள் தொடர்பான தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இந்த குற்றங்களை செய்து வருவதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். இன்றைய தினம் அதிகாலை பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலையில் உடமளவு போலீஸ் பிரிவில் உள்ள சேதவன ராமைய அருகில் யாத்ரீகர்கள் குழுவுடன் பயணித்த பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த பேருந்து எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தில் இருந்து அனுராதபுரம் பிரதேசத்திற்கு யாத்ரீகர்கள் குழுவுடன் வந்து ஓய்வு விடுதி ஒன்றில் தங்கியிருந்துள்ளனர். இதன்போது அவர்கள் வந்த பேருந்தில் இவ்வாறு தீப்பிடித்துள்ளது. அந்த பேருந்தில் இருந்த ஒருவர் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் சுமார் 55 வயதுடைய எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தில் வசிப்பவர் ஆவார். அனுராதபுரம் நகர சபையின் தீயணைப்பு பிரிவு, அனுராதபுரம் போலீஸ் மற்றும் உடமழுவ போலீஸ் இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். தீப்பிடித்த பேருந்து முழுமையாக எரிந்து தீக்கிரையாகியுள்ளது. உடமழுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை துறைமுகத்தில் இருந்து 83 பயணிகளுடன் இன்றைய தினம் இலங்கை காங்கேசன்துறையை சிவகங்கை கப்பல் வந்தடைந்தது. இவ்வாறு தமிழகத்தில் இருந்து புறப்பட்ட கப்பலானது இன்று மதியம் 12:15 மணியளவில் காங்கேசன்துறையை வந்தடைந்தது. இந்தியா இலங்கை இடையிலான இருநாட்டு கலாசாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு புதிய பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல், மழை, கடல் சீற்றம், சீதோஷ்ண நிலை உள்ளிட்ட காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்து தயாரான நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் இன்று தொடங்கும் என கப்பலை இயக்கும் நிறுவனம் அறிவித்தது. 3 மாதங்களுக்கு பின் நாகையில் இருந்து காங்கேசன்துறைக்கு கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பித்ததால் இந்திய இலங்கை இருநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கப்பலானது இன்று மீண்டும் காங்கேசன்துறையில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. அத்துடன் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய் தவிர்ந்த ஏனைய அனைத்து நாட்களும் இடம்பெறும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது.
2025 17 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளுக்கு கடந்த காலத்தில் அரசியல் ஆதரவு இருந்தது. அதனால் அவர்களை போலீசில் கூட இணைத்துக் கொண்ட சந்தர்ப்பங்கள் இருந்தன. பாதாள உலக குழுக்களுக்கு தற்போது அரசியல் ஆதரவு இல்லாது போயுள்ளது. தமது செயல்பாடுகளை செய்ய முடியாது என்பதால் அவர்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளனர். அதனால் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து செயல்படுகின்றனர். 58 பாதாள உலக குழுக்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அந்த குழுக்களில் 1400 பேர் வரை உள்ளனர். இந்த குழுக்களின் தலைவர்கள் வெளிநாடுகளில் இருந்து செயல்படுகின்றனர். 2024 ஆண்டில் 75 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் 18 வாழ்வெட்டு சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. 2025 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 17 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. வாழ்வெட்டு சம்பவங்கள் 5 என மொத்தம் 22 சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சம்பவங்களில் 17 விசாரணைகள் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்களில் 17 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவங்களின் பின்புலத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ போலீசார் அல்லது இராணுவத்தினர் உட்பட பாதுகாப்பு துறையினரின் ஆதரவு இருந்துள்ளது. இவர்களை இலகுவாக அடையாளம் காண முடியும். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் T56 ரக துப்பாக்கிகள் உட்பட பல ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளோம். போலீசாரின் செயல்பாடுகளுக்கு தற்போது எவ்வித அரசியல் அழுத்தங்களும் இல்லை. கடந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது என அனைவருக்கும் தெரியும். சர்வதேச ஆதரவுடன் குற்றவாளிகளை பிடிக்கும் செயல்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அதேபோன்று சிறைச்சாலைகளில் இருந்து செயல்படுத்தப்படும் குற்றச் செயல்கள் குறித்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சில சந்தேக நபர்கள் படகுகள் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் தொடர்பில் கடற்படையினருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பாதாள உலக குழுக்களுக்கு செயல்பட முடியாது போயுள்ளதால் வெளிநாடுகளுக்கு சென்று வழிநடத்த முற்படுகின்றனர். பல ஆயுதங்கள் சமூகத்தில் உள்ளன. அவற்றை பெற்றுக்கொள்ளும் முயற்சிகளும் இடம்பெற்று வருகின்றன. பொதுமக்கள் இவை தொடர்பில் ரகசியமான தகவலை 1997 என்ற இலக்கத்துக்கு வழங்க முடியும். T56 ரக துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் தொடர்பில் தகவல் வழங்கினால் 10 லட்சம் வரை பரிசை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த செயல்பாடுகளுக்கு பொதுமக்களின் ஆதரவு அவசியமாகும். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் 13 T56 ரக துப்பாக்கிகள், 15 ரிவால்வர்கள், 21 கை துப்பாக்கிகள், 75 12 போர் துப்பாக்கிகள், 7 உட்பட பல துப்பாக்கிகள் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் என்றார். நாடு முழுவதும் கொலை சம்பவங்கள் நடந்து வரும், கொலை கலாசாரம் இருந்து வரும் நிலையில் நாட்டு மக்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதனால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். சட்ட ஒழுங்கு அமைச்சர் இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். அவர் தொடர்ந்து கூறுகையில், பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள். நீதிபதிகள் சட்டத்தரணிகளினதும் பாதுகாப்பு கூட பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். கட்டுநாயக்க அதிவேக வீதியில் இருந்து துறைமுக வீதிக்கு நுழையும் இடத்தில் இங்குருகொட சந்திக்கு அருகில் பாரவூர்தி ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த சாரதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாரவூர்தி வேக கட்டுப்பாட்டை இழந்த வீதியை விட்டு விலகி அருகில் உள்ள கால்வாயில் வீழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.